ஒரு மனிதனுக்கு மூளை வேலை செய்ய செய்ய அந்த மூளையானது கலந்து மூளையாக வருகிறது. அது கீழே சிந்து போட்டா வேஸ்ட் ஆயிடும். வாயிலே போட்டுருணும். அது வேலை செய்ய. ஆமா. ஓ நான் பார்த்து எப்படி தெரியுமா எப்படா உன்னை பார்த்து எப்படி தெரியுவாங்க எப்படி தெரியுமா ஒருவர்
என்னடா கேளு நீ என்ன இஷ்டு போட்டு அச்சா கூட நான் ஆபரேஷன் பண்ணி 6 மாசம் ஆகி போச்சு. சாதாரண வட்டி தான் நினைச்சுக்கிறீங்களா? பாரு கைது மேல ஒரு அங்க உட்காரு நான் தெரியாது ஏதுடா ஹலோ வாடா மேல வாடா பிளாடி நான் ஜஸ்ட் தெரியாத பையன் நான் நாட்கறல உனக்கு மாறி வரும். உனக்காக ஒண்ணு வச்சு தனியா போடு எங்க வச்சுங்க பாக்குறியா தெரியுமா ரொம்ப நல்லா வெயிட் பண்ணிக்கிறேன் எங்க உன் தலை பின்னாடி எப்படி தெரியுமா எடுத்து
என் பூ எடுத்துற ஆடுறமா அவனுக்கு பெயர் நான் உன் சாணிக்கு வரல இருமா பூ எடுத்து தலையில வைக்கிறேன் வைக்காதாடி என்ன நினைச்சுக்கிற யார் என்ற விளக்க சொன்னாது வரலாம் விளையாட மாட்டேன் நீ அப்படியே துணிக்காத மோகன் பாரு மாம்பழம் கம்மன இருந்தா நீ கம்மாவுக்கு எந்த கம்யூனிட்டி வரைக்கும் பொண்ணு கொடுக்காதா கட்சி வரைக்கும் மோசத்தை தான் மடியில் வச்சாரு நீ பொண்ணு பேசுறீங்க போட்டு விட்டாரு ஓப்பன் த டோர் ஆமா நீ சிரிக்காத ஐயா நீ யாரு கூச்சல் போடாதீங்க சைலண்ட் நாங்களும் போயிருந்து கத்துக்கிறோம் பேசுமா யார் என்ற சைலண்ட் யாரும் பேசாது சிரிக்காது கம்முனு பேசும் டேய் யார் என்ற உனக்கு தான் நான் ஹெல்ப் பண்ணிக்கிறவா அவனை தான் நீ கட்சி வரைக்கும் சரி எவன் பொண்ணு வேஷம் கட்சிக்கு பந்து வச்சுனாங்கன்னா அவன் தான் சரிவாமா பண்றது யார் என்ற விளக்கம் சொன்னா தெரியும் சொன்னா தெரிஞ்சுக்கிறமா சொல்லலாம் தெரியாது போட்டா துண்ணுவேன் விஸ்தூட்டா பேடுவேன் யாரு நான் பெருமைதான் அஸ்தனாபுரத்தை ஆண்டு வரக்கூடியவர் யாரு? அவர் தாமா துரியோதன மகாராஜா. துரியோதன மகாராஜா அன்னவருக்கு மனைவியாக விளங்கக்கூடிய என்னுடைய பெயரோ பானுமதி பெருந்திருவாள். சரிடா அம்மா தான் பெருந்திருவாள் பானுமதி. மனால ஆள் தெரியாத அம்மாசுக்கு முட்டேன் ஏன்னா தவறா பேசினா மன்னிச்சுக்கோ. கிருஷ்டிக்கு நல்ல நாள் மட்டும். ஓஹோ என் வாய கலக்கு. சரி எப்படிமா நான் யாருக்கு மருமகள் தெரியும்? யாருக்கு? அவனுக்கு சிஸ்டம் பிடிக்குது. என்ன பண்ணுவான்? யாருக்கு மருமகள் தெரியுமா? முன்னொரு காலத்திலே தெரியுமே. என்ன தெரியும்? நான் தேரிக்கு மருமகள். இருமா சொல்லு சொல்லு. யாருக்கு? அஞ்சு தீச்சு போடுறீங்கல்ல 7 வருஷமா கீழ் போயிட்டாங்க. தொழிற்சாலை என்னத்த கண்டுபிட்டா இல்ல நான் கேக்குறேன். என்னத்த கண்டுபிட்டேன் சொல்லு. முன் ஜென்மத்திலே என்னுடைய மாமியாரு. ஆமா காந்தாரி அம்மன். காந்தாரி அம்மன். ஆமா காந்தாரி அம்மனும் எப்படி என்னுடைய மாமனார் மணந்தார் தெரியும்? எப்படி? என்னுடைய மாமியும் தக்க பருவம் அடைந்த உடனேயே அன்னவர் ஜாதகத்திலே அவர் தக்க பருவம் அடைந்த நேரம் சரியில்லாத நேரம். ஆமா தக்க பருவம்னா என்ன? தக்க பருவம் என்ன தெரியும்? நம்ம அடிவாரத்து வீடியோஸ் கேட்டதான் தெரியும். ஹலோ ஓய் தக்க பருவம்னா என்ன?
இப்படி வா இப்படி வெளிய வா ஓ அதானா அதான் மடை மேலம்மா எது மேலே பலாந்து டேய் என்னுடைய மாமியோ தக்க பருவம் அடைந்த நேரம் சரியில்லாத நேரம். ஆமா எந்த ஒரு அரசர்கள் வந்து மாலையிட்டாலும் ஆமா அந்த மாலையிடும் அரசர்கள் சிரம் 16,000 சுக்களாக வெடிக்கும்படி ஜாதகத்திலே இருந்தது எழுதியிருந்தது. ஆமா இதை பார்த்தார் என்னுடைய மாமனார். யாரு வேதவியாசரே என்னுடைய மாமனார் திருதராட்சிய மகாராஜா இதை பார்த்து தந்திரமுடனே ஒரு ஆட்டுக்கடாயை அழைத்து ஆட்டுக்கடா கரத்திலே ஒரு மாலையை கொடுத்து என்னுடைய மாவி கழுத்திலே அணிவிக்க வைத்தார். என்னுடைய மாவி கழுத்திலே ஆட்டுக்கடாவோ மாலை பறித்தது. 16,000 சுக்களாக ஆட்டுக்கடா தலை வெடித்து சிதறியது சிதறிவிட்டது. பிறகு என்னுடைய மாமனார் தந்திரமுடன் என்னுடைய மாமியை மணந்து சிலகாக வாழ்ந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். என்னுடைய மாமியோ தாதி பெண்களை அழைத்துக் கொண்டு ஆற்றிலே நீராடுவதற்காக ஆற்றங்கரை செல்கிறார். ஆற்றங்கரையிலே நீராடும் பொழுது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் உடம்பிலே சுற்று ஆடையாவது இருக்க வேண்டும். என்னுடைய மாமியோ ஆடையை அனைத்தையும் அகற்றி வைத்து விட்டு ஆற்றிலே குளித்துக் கொண்டிருக்கிறார். ஆற்றிலே குளித்துக் கொண்டிருந்தார். இதை பார்த்த வாயு பகவான் ஒரு பெண்ணாக பிறந்தவன் ஓடக்கூடிய நதியாறு. அதுவும் பெண் தான். ஒரு பெண்ணுக்கு பெண்ணு செக்கு மாடு மாதிரி அழுத்து போட்டு குளிச்சாயப்படுற பெண்ண ஒண்ணும் வாட்டப்படாது. நீ மூடி புத்தம் பண்ணு. அப்படி ஆற்றங்கரையிலே ஆடை இல்லாமல் குளித்ததை பார்த்த வாயு பகவானும் வருட பகவானும் ஆற்றங்கரை மீது இருந்த என்னுடைய மாமி ஆடை ஆபரணம் அனைத்தும் அடித்து சென்று விட்டது. என்னுடைய மாமியோ ஆற்றங்கரையிலே நீராடி விட்டு கரையேறி வந்து பார்த்தால் ஆடை ஆபரணம் யாருமே கிடையாது. அதன் அருகில் சுற்றி மட்டும் பார்த்தால் யாராவது இருக்கிறார்களா என்று யாவரும் கிடையாது. அருகிலே இருந்த ஒரு பலாமரத்தை ஓடி கட்டி ஒரு பவனை காட்டலான்னு வந்தேன். அதுதான் நாய வாசல்லே கட்டி வச்சா வீட்டுல வருமா? அதான் செருப்பு கொடுத்தா 50 ரூபா ஆகி பாரு. இல்ல நான் சொல்லக்கூடாது. சரிவா அப்படி போற என்னம்மா? டேய் ஓ நான் சொன்னதே மறந்துட்டேன். பலாமரத்தை ஓடி என்னுடைய மாமியோ கட்டி அணிந்தார். அந்த பலாமரத்திலே நீண்ட நாட்களாக தவம் புரிந்து கொண்டிருந்தவர் கலைக்கோட்டை ரிஷி மகரை ரிஷி அந்தவருக்கோ தவம் கலைந்து என்னுடைய தவத்தை கலைத்தா அல்லவா சில காலம் கழித்து உனக்கு பிள்ளை பிறக்கும் என்று வரம் கொடுத்து விட்டார். ஓஹோ சொல்ல போனா சாமியார் குத்துக்குறான் புள்ள. அப்போ மாமியாருக்கு இல்லையா சரி. சில காலம் கழித்து பிள்ளை பிறக்கும் என்று வரம் கொடுத்தார். அதன் பிரகாரம் என்னுடைய மாமியோ அரண்மனை வந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் வேலையிலே என்னுடைய மாமியோ கர்ப்பமாகிவிட்டார். 1 மாதம் 2 மாதம் 5 மாதம் எத்தனை மாதம் சைலண்ட் எப்படியா நீ எத்தனை மாதத்துல போற? 7 மாசத்துல எங்க அம்மா கண்ணு விசிட்டாங்க. என்னன்னா பெண்ணு கேக்குறியா? 10 மாதம் எல்லாரும் இருப்பாங்க. என்னுடைய மாமிக்கோ 10 மாதம் கடந்து ஆண்டுகள் எல்லாம் கடந்து செல்கிறது. அவெல்லாம் பொண்ணேட்டே கிடையாது. அவெல்லாம் பொண்ணேட்டி கிடையாது. மொடாடி பொண்ணேட்டியா? பட்டுக்குன்னு போய் என்னுடைய மாமிக்கோ குழந்தை பிறக்கவே கிடையாது. என்னுடைய சின்ன மாமியாகிய குந்தி அம்மை தேவிக்கோ ஆண் பிள்ளை ஒன்று பிறந்து விட்டதாக அங்கிருந்த தாய் பெண்கள் வந்து அம்மா உங்களுடைய ஓரவத்திக்கோ ஒரு ஆண் பிள்ளை பிறந்து விட்டது என்று சொன்ன உடனேயே என்னுடைய மாமியோ நமக்கு பின்னால் வந்தவளுக்கு குழந்தை பிறந்து விட்டது, நமக்கோ இன்னும் குழந்தை பிறக்கவில்லை, நம் வயிற்றில் இருப்பது கழுவா கள்ளிமண்ணா என்று சொல்லி என்னுடைய மாமியோ அந்த குழந்தை பிறந்த செய்தியை கேட்ட உடனே அந்த அதிர்ச்சியில் என்னுடைய மாமி கருவெல்லாம் கலைந்து உதிரமாக போகிறது.
அந்த அதிர்ச்சியான உடனேயே அந்த கருவெல்லாம் உதிரமாகிவிட்டது. அதை பார்த்தார் பாரதத்தின் தலைவன் வியாச பகவான். அடி பாவி, சந்திரகுல பரம்பரைக்கு தீங்கு விளைவித்து விட்டாயே என்று வந்து கீழே இருக்கக்கூடிய உதிரத்தை எல்லாம் 100 வெண்கலசம் கொண்டு கலசத்திலே வைத்து அந்த 100 கலசத்திலும் அந்த உதிரத்தை எடுத்து 100 வெண்கலசத்திலே வைத்து விட்டார். சுற்றி முற்றி இருக்கக்கூடிய துர்நாற்றம் அனைத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு மண் கலசத்திலே வைத்தார். 100 வெண்கல கலசத்திலே இருந்தது 100 பேர் ஆண் பிள்ளைகள், 100 ஆண்கள். ஒரு மண்கலசத்திலே இருந்த அந்த துர்நாற்றம் மட்டும் என்னுடைய நாத்தனார் துச்சடை. துச்சடை, ஆமா, அப்படியே தெரிஞ்சினமா. 100 எத்தனை பேரு? 100 பேரு, 100 ஆண்கள். 100 ஆண்களுக்கு 100 மனைவி. ஓரவத்தி. ஆமா, நாங்க எப்படி வருகிறோம்? எப்படி? ஓரவத்தி மார்களும் ஒற்றுமையுடன் 100 பேரும் வீதி வழியாக போகும்போது பார்ப்பவர் எல்லாம் எப்படி பேசுவார்கள்? மகாலட்சுமி கடாட்சமாக பேசுவார்கள். நாங்கள் 100 பேர் தேவிமார்கள். 100 பேர் தேவிமார்கள். சண்டை போட்டுக் கொள்ளாமல் ஒற்றுமையுடன் ஆடிப்பாடி கொண்டாடி பல்லக்கிலே ஏறி வீதி உலா வந்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் முத்து வாடா வாடா வாடாங்க, என்னடா ஒரு கூட்டமாக என்ன கூட்டம்னு கேக்குற? ஆமாண்டா, அதோ இது பாரு. ஏமா, மேல் மன்னாட்டுல இருந்து ஒரு கொட்டி வந்துக்கிறாளாம். அவர் குறி சொல்லுவாளாம், கைதாக பாப்பாளாம், அவர் ஜோசியம் பாப்பாளாம், முக்காலுக்கு அள்ளி புரியாம சொல்லுவாளாம். ஏன்னு கேளு, ஏன் அப்படி வந்துச்சுன்னு கேளு. இப்ப வந்து என்ன கூப்பிட்டாங்க 4 பேர் என் வீட்டுல வந்து. அழக பார்த்த உடனே 4 பேர் 40 பேர் கூப்பிட்டாங்கம்மா. கூப்பிட்டாங்க, நான் வந்து என் கூட்டான ஒரு சிலாப்பு இருக்கும், அது மேல கை வச்சிருந்தா இப்படி இப்படி சொல்லுங்க. அதே ஞாபகம் வந்துட்டு முக்காலம் அறிந்து புரியா உரைப்பாளா மகாராஜா பாண்டவரை தேடி கானகத்துக்கு போய்கிறார். அவர் வருவாரா இல்ல அப்படியே கூடுவாரா? அடுத்த கானகம் தேடின்னு போவாரா? அடுத்தவன அவகிட்ட குறி கேட்கணும்டா. கேட்கணுமா? கூட்டு